செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். தேன்கனிக்கோட்டை யாரப் தர்கா நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணைப்படி ஒக் வாரியா அதிகாரிகள் முத்தவல்லி குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற 75 ஆண்டு கால யாரப் தர்கா உள்ளது. இந்த தர்காவிற்கு 2 குடும்பத்தார் உரிமை கொண்டாடி வந்த நிலையில் வருடா வருடம் உருஸ் திருவிழா செய்வதில் பிரச்சனையாக இருந்த நிலையில் 2 குடும்பத்தாரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றம் 1 வருட காலமாக விசாரணை செய்து மேற்கொண்டு இவ்விசாரணையில் முத்தவல்லி குடும்பத்தார் ஜனாப் முஜமில் பாஷா அவர்களிடம் யாரப் தர்கா நிர்வாக பொறுப்பை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த செயல்முறை ஆணையை தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் முதன்மை செயல் அலுவலர் அவர்களிடம் ஒப்படைத்த நிலையில் இந்த ஆணையை தேன்கனிக்கோட்டை ஹஜ்ரத் யாரப் தர்கா சுவற்றில் வக்ஃப் வாரிய அலுவலர்களால் தேன்கனிக்கோட்டை காவல் துணை ஆய்வாளர் ஆனந்தராஜ் முன்னிலையில் கிராம நிர்வாக அலுவலர் வரதராஜலு உடன்தார் ஒட்டப்பட்டு மேலும் நீதிமன்ற ஆணை நகலை முத்தவல்லி குடும்பத்தார் ஏ முஜபில் பாஷா, செயலாளர் ஏ மெஹபூப் கான் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் முகமது குத்புதீன், ரஜாக் ஷெரீப், ரஹ்மத் பேக், சையத் பாசில், முகமது ஜாபர் ஷெரீப், சையத் அபல், சுமான் உல்லா, முகமது சுல்தான் ஆகியோரிடம் வக்ஃபின் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த ஆணையை கொடுக்கும் போது எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க தேன்கனிக்கோட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். மேலும் முத்தவல்லி குடும்பத்தாருக்கு யாரப் தர்கா நிர்வாக குழுவினர்கள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற மகான் ஹசரத் யாரப் அவர்களின் தர்காவிற்கு முத்தவல்லியாக முஜம்மில் பாஷா ஆகிய என்னை வக்ஃப் வாரியம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நியமித்துள்ளது. இந்த தேன்கனிக்கோட்டை ஹசரத் யாரப் தர்காவானது 75 வருட பாரம்பரியமானது. இந்த 75 வருட பாரம்பரியமான தேன்கனிக்கோட்டை ஹசரத் யாரப் தர்காவின் சுமார் 60 ஆண்டு காலம் யாரப் அவர்களுடைய மகன் ஹலீஃபா வைகே ஷெரீப் சாஹிப் அவர்கள் 1960 முதல் 1998 வரை முத்தவல்லியாக இருந்து என்னுடைய பெரிய தந்தை ஷேக் ஹைதர் சாஹிப் மற்றும் என்னுடைய தந்தை அப்துல் காதர் மற்றும் சலாம் கான், முகமது ஃபயாஸ், முகமது ஆரிஃப் மற்றும் ஹுசேன் பேக் மற்றும் 15 உறுப்பினர்கள் கொண்ட கமிட்டி இந்த மாபெரும் யாரப் தர்காவை வடிவமைத்தார்கள். 1998க்கு பிறகு யாரப் அவர்களுடைய மகன் காலம் சென்ற பிறகு ஷேக் ஹைதர் அவர்கள் முத்தவல்லியாக இருந்தார்கள். அதன் பிறகு சலாம் கான் அவர்கள் 25 ஆண்டு காலம் முத்தவல்லியாக இருந்தார்கள். முத்தவல்லியாக இருந்த சலாம் கான் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி காலமாகிவிட்டார். அதன் பிறகு தேன்கனிக்கோட்டையில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு வக்ஃப் வாரியம் நேரடி கண்காணிப்பில் இந்த தர்காவை நிர்வகித்து வந்தது. இப்போது ஜனவரி 10/1/2025 அன்று மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் சீடர்கள் தான் இந்த வக்ஃபுக்கு முத்துவல்லியாகவும் கமிட்டியாகவும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் எங்களை முத்தவல்லியாகவும் மஹபூப் கான் என்பவரை செயலாளராகவும் முதசிர் பாஷா, கலீம் பேக், சுல்தான், ஃபயாஸ், முகமது ஜாஃபர் ஷெரீப், ரஜாக் ஷெரீப், சையத் ஃபாசில், சையத் அப்சல் உட்பட 9 உறுப்பினர்களை கொண்ட கமிட்டியையும் நியமித்துள்ளது. அந்த நியமித்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் முக்கியமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தேன்கனிக்கோட்டை ஜமாத்தின் சார்பாகவும் யாரப் தர்கா கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வக்ஃப் வாரிய சேர்மன் நவாஸ் கனி சாஹிப் அவர்களுக்கும் வக்ஃப் வாரிய CEO தாரஸ் அஹமத் சார் அவர்களுக்கும் IAS வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுக்கும்